லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்குமா இல்லை பிரிய போதா அப்படின்ற கேள்வி பல்வேறு தரப்பினர் எழுந்திருக்கிற நிலையில் சிஎம் இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய அந்த கான்க்ளேவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாரு. அதாவது இந்த கூட்டணிங்கிறது கண்டிப்பாக உடையாது, அது நடுவில் இருக்கவங்க சிலரால் கிளப்பி வர ஒரு தகவல். இன்னொன்று சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியுன்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டாரு. ஆனால் அதை தொடர்ந்தும் இப்போது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது மக்கள் முடிவு செய்வாங்க, 2006 நம்ம செஞ்சுருக்கணும், அது நம்ம தவறு அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. சொல்லுங்கள் சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா இல்லை அதுக்கு முன்னாடி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ பிரச்சனை கூட்டணி ஆட்சியில் பங்கெல்லாம் கிடையாதுங்க. இது இவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, முதல்வரும் உருட்டுறாரு. பிரச்சனை என்ன? கூடுதல் தொகுதிகள், அதுதான் இப்போ பிரச்சனை. கூட்டணி ஆட்சிலாம் யாரும் கேட்கல. இது இந்த மாணிக் தாக்கூர் இந்த மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள். கூடுதல் தொகுதி இருக்கிற தொகுதி குறைக்கூடாது, கூடுதலாக வேணும் தொகுதி, 35-40 தொகுதி வேணும். அதுக்கு தாவேக்கா இருக்கிறத வச்சுட்டு இவங்க பிரிமான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் காரணம். முதல்வர் இன்றைக்கி உட்காந்து அவருக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவர் தனியாக பேசிகிட்டு இருக்காரு, கோரிக்கையை நிராகரிப்பாதுன்னு. பொதுவாக திமுக அதிமுக 2 பேருமே கூட்டணி ஆட்சிக்கு வரமாட்டாங்க. இது வரைக்கும் மக்கள் முடிவுகளும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, 2006 தவிர. அதனால் ஒருவேளை 2006 மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னா அப்போ யார் நினச்சாலும் முடியாது, கூட்டணி ஆட்சிக்கு தான் போயாகணும். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு, அது விட்டுருங்க தனி. திமுக காங்கிரஸ் இந்த இதை திமுக இந்த பெரிய அண்ணன் மனோபாவத்திலேயே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 2021 எப்படி தொகுதியில் குறைச்சாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் தொகுதியில் குறைச்சி நம்ம அதிக தொகுதி நிற்கணும் அப்படின்ற இதில் தான் நகர்த்தான். இது தெரிஞ்சு தான் திமுக காங்கிரஸ் மற்றவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாங்க. ஏற்கனவே சிபிஎம்லாம் வாங்கி கட்டிக்கிட்டாங்க அவங்க தொண்டர்கள்கிட்டயே. அதனால் கூடுதல் தொகுதி வேணுன்றதை வேறு வகையில் கேட்குறாங்க. தாவேக்கா கூட போயிடுவோம், யாராவது பேசினா அவங்கள அனுமதிக்கிறது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, இந்த இதெல்லாம் நடக்குது. நேற்று டெல்லியில் நடந்த மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பெரும்பாலானோர் நாம் தாவேக்கா போயிடுவோம், இன்றைக்கி நம்ம இது பண்ணாலும் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன் தாவேக்கா கூட காங்கிரஸ் போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் உளவியல் ரீதியாகவே திமுக பலகீனமான கட்சியாக கூட்டணி மாறுதுன்ற கருத்து வந்துடும். ஏற்கனவே அவர் எப்படி ஒரு 20% வச்சுருக்காருன்னா இவங்க ஒரு 4-5%னா 2 பேரும் சேர்ந்து போய் நிற்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள் ஏதாவது வருதுன்னா குறைந்தது 25-30% நோய் நெருங்கினாலே ஒரு 60-70 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. வேலை செய்கிறாங்களா இல்லையோ ஏதாவது தத்தக்கான் பண்ணி. யார் சார்? காங்கிரஸ், தாவேக்கா காங்கிரஸ் அந்த கூட்டணி 60-70. ஆமாம், காங்கிரஸ்லாம் போனால் உங்களுக்கு 60-70 சீட் நீங்கள் தாவேக்காவும் காங்கிரஸும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்களா கூட்டணி? உங்களுக்கு இந்த பக்கம் குறையுது இல்லை? இப்போ எப்படி நடக்குது? இப்போ திமுக காங்கிரஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இருந்தீங்களா தாவேக்கா கிட்ட அந்த கட்சி ரீதியான அமைப்பு. அதான் சொன்ன புத்தகான்னு ஏதாவது பண்ணாலும் நீங்கள் நிற்கிற தொகுதிகளில் உங்களுக்கு திமுகவுக்கு பலத்தை அடி விழும், அது தாவேக்காவுக்கு சாதகமாக போகும். எப்படின்னா இல்லை சார், இது இங்கே தமிழ்நாடு முழுக்க சொல்கிறீங்களா இல்லை கன்னியாகுமரி சைடு இங்கே ஏதாச்சும் நாகர்கோயில், தென்காசி, திருநெல்வேலி அங்கே ஏதாச்சும் ஒரு 2-3 தொகுதிகளில் காங்கிரஸ் வலுவாக இருக்கும், அங்கே இம்பாக்ட் ஏற்படுத்தலாம்? தமிழ்நாடு முழுக்க இப்போ வட தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்குமா, இல்லை கொங்கு மாவட்டங்களில் அது எதிரொலிக்குமா, இல்லை மத்திய மாவட்டங்களில் எதிரொலிக்குமா? இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குல்ல சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, காங்கிரஸுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக ஓட்டு இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் காங்கிரஸ் பலமாக இருக்கிறது, தீர்மானிக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்குது. பொதுவாக ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு 4000 ஓட்டு காங்கிரஸுக்கு இருக்குது. 6% வாக்கு சதவீதம் காங்கிரஸுக்கு இருக்குது. அந்த காங்கிரஸு திமுகவை பகைச்சிக்கிட்டு நான் வெளியில் ரொம்ப சிம்பிளுங்க, மூப்பனார் வெளியே வந்தாரா இல்லையா? அப்போவும் காங்கிரஸ் பெருசாக வெயிட்டாக இல்லை. ஆனால் டிஎம்சி எவ்வளோ பெரிய பவராக மாறிச்சு. ஏன்னா ஊழல் அதிமுகவில் போகிறது நாங்கள் விரும்பலை அப்படின்னு இங்கே வரும்பொழுது அந்த ஒரு அலை உருவாச்சு இல்லை? அது வரைக்கும் திமுக 2ஆக பிளவுபட்டு கிடக்குது. அப்போ பாதியை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனாலும் இந்த கூட்டணி அடித்து நகர்த்தி பெரிய அளவில் ரீச் ஆகுது. இதை தான் நான் உளவியல் தாக்கம்னு சொல்கிறேன். இதுதான் காங்கிரஸ் அங்கே போகுதுன்னா காங்கிரஸும் தாவேக்காவும் இணைஞ்சிட்டாங்க. 60-70ன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி அபத்தமாக இருக்கே சார். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்களுக்கு அபத்தமாக தான் நான் எதாவது பண்ண முடியுமா? நான் என்னுடைய கணிப்பை சொல்கிறேன். அவர்கள் ஏற்கனவே ஒரு 20,000 ஒரு தொகுதிக்கு 30,000 40,000 20%னா 40,000 ஓட்டு. காங்கிரஸும் போகுதுன்னா ஒரு தொகுதிக்கு சில தொகுதிகளில் 5,000 8,000 கூடுது வச்சுக்கோங்க.
நான் சொன்ன இந்த உளவியல் தாக்கம் இருக்குல்ல, அன்றைக்கி மூப்பனார் வெளியே வந்தால் எவ்வளோ வாங்கிருக்க முடியும்? அதே 5000 8000 தான். ஆனால் 40 தொகுதி அவங்க அசால்ட்டாக 35க்கு மேலே ஜெயிச்சாங்கல்ல. திமுக பெரிய அளவில் ஜெயிச்சதில்ல. அதே அதிமுக அதே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இத்தனையும் காங்கிரஸ் உடஞ்சி வருது. அதனால் மேட்ரு அது இல்லை, அந்த சூழ்நிலை எப்படி அமைதுன்றது. அந்த சூழ்நிலை இன்றைக்கி தாவேக்காக்கு மரியாதை இல்லை, மாதிரியா இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க. காங்கிரஸ் வந்தால் ஒரு அங்கீகாரம் ஆகிடும், சரி இவங்களும் போட்டியில் இருக்காங்க அப்படின்னு. இவங்க போட்டியில் இருக்காங்கனாலே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகிடுவாங்க காங்கிரஸும் தாவேக்காவும். பெரிய பலம் வாய்ந்த கட்சி, ஆட்சி கண்டினியூ பண்ணக்கூடிய கட்சி காங்கிரஸ் இல்லைன்னா அவ்வளோதான்ற ஒரு முடிவுக்கு ஜனங்க வந்துடுவாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா அவ்வளோதானே. அங்கே சீட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சுன்னா ஒருவேளை விசிகாவோ ஐயாவே என்ன தைரியமாக வருவாருங்க. இப்போ அந்த மாதிரி வருதுன்னா அது ஒரு பெரிய பலமாக மாறும். அப்போ போட்டின்றது மும்முனை கடுமையான போட்டியாக இருக்கும். திமுக இவங்க தாவேகா பிரிக்க போகின்ற வாக்குகள் இவர் பெரும்பாலும் அங்கன்னு தான் பிரிக்கிறாரு. காங்கிரஸும் வந்துச்சுன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு அடிவாங்க. 26 சிறுபான்மை மக்கள் வாக்குகள் முழுதுமாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன தடவை விஜய் ரசிகர்கள் திமுகவுக்கு போட்ட வாக்குகள் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட்டியலினத்தினர் அதிகமாக இருக்கிறது காங்கிரஸில் ஒரு பெரிய பலம் காங்கிரஸுக்கு, அது ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே பாயும். இதை தான் நான் சொல்கிறேன். ஒரு 60-70 ஒரு 40-50 சீட்டு அடித்தாங்கனால பெரிய விஷயம். சரிங்க, எதுவுமே வேணாங்க, ஆளுக்கு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனால் 30% ஓட்டு, காங்கிரஸ் மட்டும் 10% ஓட்டு. ஏன்னா தாவேகா ஓட்டு தான் சேரும். காங்கிரஸ் ஒரு 60 சீட் நிற்கிது, ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஆனால் வாக்கு சதவீதம் அந்த இதெல்லாம் சேர்ந்து 10%க்கு மேலேன்னா காங்கிரஸுக்கு லாபம் தானே. அது இன்னொன்று ஏடிஎம் கவர்மெண்ட் வரும், இவங்க இது அடுத்து பஞ்சாயத்து தேர்தல். பஞ்சாயத்து தேர்தல் வந்து அது இவங்க பிரிக்கிற வாக்குகள் அவங்களுக்கு சாதகமாகுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தன் 30 ரூபா வச்சுருக்கான், ஒருத்தன் ஆளுக்கு 20 ரூபா 25 ரூபா வச்சுருக்கானா, இங்கேருந்து அங்கே கொஞ்சம் ரூபா போகுதுன்னா எவன் 30 ரூபா வச்சுருக்கா அவன் தான் பெரிய ஆள். இல்லை, எனக்கு இன்னொரு கேள்வி சார். இப்போது காங்கிரஸ் வந்து தாவேகா கூட கூட்டணி போங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் பெரும்பாலான கருத்து. ஆனால் காங்கிரஸ்குள்ளேயே திமுக கூட்டணியே இருக்கணும், ஏன்னா திமுக விட்டு போயிட்டா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. இது வரைக்கும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன ஒரே தலைவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லாப நோக்குக்காக சொன்னது, இவர்கள் ஜெயிப்பதற்காக சொன்னது. ராகுல் காந்தி சொன்னாதான் இங்கே ஆன்டி மோடி வேவ் இருக்குது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. அது ஆன்டி மோடி வேவ் இருக்குது. ராகுல் காந்தி தான் எந்த மாநிலத்தையும் சொல்லல, இவர் மட்டும் முந்திட்டு சொன்னார். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு பலன் இருந்தது. பெரிய அளவில் மொத்தமாக அள்ளி குவிச்சாங்க, 50% வாக்கு வாங்கினாங்க. அதனால் அதை விட்டுருங்க. நேற்று வந்த தகவல், உளவுத்துறை தகவல்லாம் இல்லை ராகுலே கூட முடிவெடுக்கிற கண்டிஷனுக்கு வராரு அப்படின்னு வரணும்னா ஐயோ விட்டுட்டா சிக்கல்னு டக்குன்னு இறங்கி 22 பேச்சுவார்த்தைக்குள்ளன்னு இறங்கி வராங்க டிஎம்கே. இவர்கள் என்றைக்குமே டெல்லியை நோக்கி போய் மற்ற விஷயத்துக்கு போவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி போனது சரித்திரமே கிடையாது. கனிமொழி அமைச்சு பேச விட்றாங்க, அவங்க போனால் அடிமைத்தனம், இவங்க போனால் ராஜதந்திரன்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரிலாம் கூட காங்கிரஸுக்கு இவர்கள் வந்து விட்டு போயிடுவாங்கன்ற பயமும் இருக்குது. கெத்த விடாமே இருக்கணும்னு இருக்கிறாங்க. இந்த 2 குழப்பத்தில் தான் ஓடுது. இப்போவும் சொல்கிறேன், 75% இல்லை 90% டிஎம்கே கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். ஒருவேளை இதே ஆட்டிடியூடு போகுது, இல்லை வேணான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஏங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வெளியில் போனால் நம்ம பொழைச்சிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறனால சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பார்ட்னர் இருக்காங்க வச்சுக்கிங்க, ரொம்ப போச்சு. இல்லை வேணாம், ஒரு புருஷன் முன்னாடி இருக்காங்க, ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் புருஷன், வீட்டில் போனால் வெளியே போய் தனியாக வாழ முடியாதுன்னு பொறுத்துக்கிட்டு வாங்கியிருந்தான். ஒரு கட்டத்தில் போட அவன் அடி வாங்கணும், நான் தனியாக போய் வாழ்ந்துடுறேன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் காங்கிரஸ். இல்லை சார், இப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா, இப்போ காங்கிரஸ் ஒரு வேளை கூடுதல் தொகுதி கேட்குறாங்க, 40+ தொகுதிகள் கேட்குறாங்கன்னா, காங்கிரஸ் மட்டும் கேட்டால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து மறுபடியும் கம்யூனிஸ்டுகள் கேட்பாங்க, விசிகே கேட்பாங்க, எல்லாருமே கேட்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா திமுக நிற்கிற தொகுதிகள் வந்து அவங்க 170+ நிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த கவுண்ட் குறைஞ்சிடும். இங்க இப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஆட்சியில் பங்குன்ற ஒரு நிலைமையை வந்து தானாவே உருவாக்குற சூழ்நிலையை ஏற்பட்டுரும். அதனால வந்து சீட்டை குறைச்சி கொடுக்கணும், பொழைக்கணும், மற்றவங்களாம் விளங்காமல் போகணும், அவங்க உழைப்பெல்லாம் எப்படி சார் அதிமுக மட்டும் பாஜகவுக்கு சீட்டை அள்ளி கொடுத்துருவாங்களா சார்? அவங்க அதே கண்டிஷன், அந்த பிரச்சனை வந்தால் பேசலாம், அதே கண்டிஷன் தானே, அதே கண்டிஷன் தானே கேட்குறாங்க. அங்கே வரல. இன்னொன்று காங்கிரஸ் மாதிரி பிஜேபி இட போடாதீங்க. பிஜேபி இப்போ தான் கால் ஊனிட்டு வராங்க. காங்கிரஸுக்கு வேறு சில அனுகூலங்கள் இருக்குது. காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்குன்னா பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் கூட இருந்தால் இவர்கள் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறவங்கன்ற நம்பிக்கை திமுக மேலே வரும்.
அதெல்லாம் இருக்குது. சும்மா லாப நஷ்டம்லாம் உளவியல் தாக்கமும் இருக்குது காங்கிரஸ் வர்றது. இன்னொன்று உங்கள் கூட்டாளி அடிமைத்தனமாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாஜக அதிமுக அடிமைத்தனமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே கை காமிச்சிட்டு இங்கே ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. அதில் அவங்க உஷாராயிட்டாங்க. 2021 நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தோம், நீங்கள் ஆட்சிக்கு வரணும், 10 வருஷமாக இல்லை. நீங்கள் அதே ஒவ்வொரு தடவைன்னா நீங்கள் அப்போ கூட என்ன உறுதி கொடுத்தீங்க, பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு கூடுதல் தொகுதி கொடுக்குறேன் அப்படின்னு உறுதி கொடுத்தனால தான் சட்டமன்றத்தில் குறைச்சிக்கிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் இவங்க அந்த நம்பிக்கையோடு தான் 16 தொகுதிக்கான பட்டியல் கொடுக்குறாங்க. 5ன்றாங்க. அப்போ இருக்கா? கார்கே வருகையெல்லாம் ரத்து பண்ணார், 5 தொகுதின்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய போங்கு. கடைசியில் பேசி பழைய தொகுதியே கொடுத்தாரு. ஏன்னா அதுக்கு சில காரணங்கள். அந்த டைமில் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தோன்னா டக்குன்னு இறங்கி ஆளுக்கு 10 தொகுதின்ட்டார். அதே பிரச்சனை தான் இப்போவும். அதே மாதிரி நாங்களே இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும்னா அது எப்படி காங்கிரஸ் ஒத்துக்கும்? காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே அவங்க கட்சிக்குள்ளேயுமே பிரச்சனை. அப்போ நீங்கள் சொல்கிறபடி கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் 2026 ஒரு காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சா ஏடிஎம்கே வர்சஸ் தாவைக்கா கூட்டணி, டிவிகே கூட்டணின்ற வர சுச்சுவேஷன் அப்படி வராது. 3 பேர் மோதுவாங்க, ஒருத்தர் அதில் பலன் அடைவார். செகண்ட் ப்ளஸுக்கு இவங்க 2 பேருக்கு நடுவில் போட்டி நடும். தாவேக்கா கூட்டணியா திமுக கூட்டணியா, அப்படி தான் நடக்கும். அதிமுக ஆட்சியை பிடிக்கும், எதிர்கட்சிகள் வந்து தாராளமாக இந்த இதை அவங்க நீங்கள் ஒரு கட்சி பலமாக இருந்து இன்னொரு கட்சி ஓட்டை பிரித்தப்பவே ஆட்சியை பிடிச்சாங்க 2016. இங்கே 2 கட்சியுமே சம இடையில பிரிச்சுக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. சார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க பிஜேபி கூட்டணியோட விஜய் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு, அது விஜய் மறுக்கிறாரு. ஆனால் வந்து அது உண்மை தான். இப்போ சமீப காலத்தில் ஜனநாயகம் மறுக்கிறார் சொல்ல, விஜயை மறுக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்போ சமீப காலமாக வந்து ஜனநாயகனில் ஆரம்பித்து அடுத்தடுத்து இந்த சிபிஐ என்கொயரி இதெல்லாம் போயிட்டுருக்க சூழ்நிலையில் எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து ஒரு வேளை வந்து என்டிஏ கூட்டணிகள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டும் ஒரு சிலர் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சொன்னது தான் நடந்தது. உருட்டுறதெல்லாம் மற்றவங்க. நான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். அன்றைக்கெல்லாம் நீங்களாம் கேட்டீங்க, நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க மற்றவங்க சொல்லன்னு. பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னை வரைக்கும் பேசுகிறாங்கன்னு சொன்னேன். பேச்சுவார்த்தை முடிஞ்ச அன்றைக்கே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இன்னையோட முடிஞ்சிச்சு, கூட்டணி இல்லை, விஜய் தனியாக தான் நிற்கிறாருன்னு நான் அன்றைக்கே போட்டேன். ஏன்னா நமக்கு வர தகவல். அதனால தான் நீங்கள் வேணால் சொல்லுங்கள், அது வரைக்கும் பாஜகவே அதிமுக விமர்சிக்காத விஜய் அன்னைக்கு தனியாக நிற்கிறோன்னு நான் பல இதில் சொன்னேன் தெரியுமா, அல்லு சில்லு சொல்கிறதுலாம் இது இல்லை. விஜய் சொல்லட்டும் அவங்களோட கூட்டணி இல்லைன்னு, அப்போது நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா விஜய் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, மற்றவங்க சும்மா அப்படி மறுப்பிட்டு இருக்காங்கன்னு. விஜய் சொன்னார் நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோன்னு. அன்னைக்கே அதிமுகவையும் அடிக்கிறாரு. கரெக்டாக? அதிமுக அது வரைக்கும் அடிக்காத அதிமுகவும் பதிலுக்கு அடிக்குது. அன்னையோட கட் ஆகிடுச்சு. அதனால தான் 2 பேரும் ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி உருட்டுறதுலாம் அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. என்ன வேணால் உருட்டுவாங்க, ஏதாவது ஒன்று போட்டுட்டா. இன்றைக்கி விஜய் சொன்னாராம், எல்லோரும் கட்சி யாரை சொல்கிறாங்க வேட்பாளராக எல்லோரும் ஏற்றுக்கிட்டு வேலை செய்யணும், நாங்கள் வந்து இறுதிப் பட்டியல் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். விருப்ப மனுவே இப்போ தான் சுண்டல் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்க, வாங்கி போனால் அது திருப்பி கொண்டு வந்து கொடுத்து அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி நேர்காணல் நடத்தி அப்புறம் தானே இறுதிப் பட்டியல் தயாரிக்க முடியும். இப்போ எப்படி தயாரிக்க முடியும்? இப்படி விஜய் சொன்னார்னு உருட்டுறாங்க. கூப்பிட்டு கேட்டால் உள்ளே என்ன பேசணும் நமக்கு தெரியுமா சார், ஸோ ஒரு இது வருது போடுறோம் சார்ன்றாங்க. அப்போது இதுதான் நிலமை. உள்ளே என்ன நடக்குதோ ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. உள்ளே என்ன நடந்துன்னு நானும் இது வரைக்கும் விசாரித்தா உடனே போட்டுருவேன் இதான் பேசினார் விஜய்னு. ஏன்னா நமக்கு சொல்கிற ஆள் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருப்பான், நம்மளோட நம்பிக்கையாக இருப்பாங்க. நம்ம அவங்க யாருன்னு காட்டி கொடுக்க மாட்டோம். இன்னை வரைக்கும் ஒருத்தர் இல்லை, பல பேர் இருக்காங்க. நம்ம வந்து யாரையும் காட்டி கொடுக்க மாட்டோம். எல்லா கட்சியிலுமே சொல்கிறேன், இதுதான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது. சும்மா அந்த கார்டு போட்டான் இந்த இது போட்டாங்கன்னு எதையும் நம்ம உருட்ட முடியாது. அதனால தான் சொல்லி இன்னைக்கு தாவேக்கா விருப்ப மனு விநியோகிச்சிட்டாங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து ஆன்லைன் படிவமாக வந்து அதை விநியோகிக்கிறாங்க. சொல்லுங்கள் சார், தாவேக்கா ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்களா? எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் ஆகிட்டாங்களா? அந்த சுச்சுவேஷனுக்கு தாவேக்கா ரெடியாக இருக்காங்களா? இப்போ தான் உட்காந்து அது பாடம் படிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவர் 151 தொகுதி முடிச்சுட்டு 3வது கட்ட பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார். இவங்க வந்து கூட்டணிக்கு பேசி இப்போ தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலை. விருப்ப மனு கான்செப்ட் என்னென்னா, அதிமுகலாம் 50,000 ரூபா, மற்ற கட்சியில் 20,000 30,000 இந்த மாதிரி. ஏன்னா 10,000 ரூபா 20,000 ரூபா வச்சாதான் நீங்கள் திமுகவில் ஏதோ ஒரு கட்சியில் எம்எல்ஏ நிற்கிறவன் எம்எல்ஏ சீட்டு நமக்கு வேணும்னு கேட்குறவன் மட்டும்தான் வாங்குவான் ஃபார்மை. இல்லாட்டி எதுக்கு போய் 10,000 ரூபா கொடுத்து வாங்கணும்? இல்லை, இப்போ வேற யாராச்சும் நிற்கணும், இப்போ கட்சியோட பொதுச்செயலர் எங்கள் தொகுதி நிற்கணும், தலைவர் எங்கள் தொகுதி நிற்கணும், அது ஒரு இதுக்கு வாங்குவாங்க. அதை விட்டுருங்க, அதெல்லாம் ஜால்ரா.
அவன் வாங்கும் போதே வயிறு எரிஞ்சு போய் 4 ஃபார்ம் எக்ஸ்ட்ரா வாங்குவான், அவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்றுன்னு. அதை விட்டுருங்க. இந்த ஃபார்ம் வாங்குற கான்செப்ட் என்னென்னா, நான் எம்எல்ஏ சீட்டு கேட்க போகிறேன், நானும் போட்டியில் இருக்கேன்றவன் தான் வாங்குவான். அப்படியே சைக்கிளில் போகிறோம், என்னங்க ஃபார்ம் கொடுக்குறாங்க, அப்படியே ஸ்டாண்டு போட்டு ஓடி போய் ஒன்று கொடுங்கன்னு வாங்குறதெல்லாம் கிடையாது. இங்கே வழக்கம் போல் இதே இந்த புஷி அந்த பொதுக்கூட்டம் நடத்தினா ரோட் ஷோ கூட்டு வரதில்ல, மாவட்ட செயலெல்லாம் சொல்லி ஆளை கூட்டுவான்னு, அதே இது தான் இதுலேயும். 100 ரூபா யார் வேணால் வந்து வாங்கிக்கணுன்னா வந்து இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனத்தில் இந்த பார்ட்டி போகுதுன்றதுக்கு உதாரணம். 1,00,000 பேர் திருப்பி கொடுப்பானா? 1,00,000 பேர் வாங்கிட்டான். பெருமையாக சில பேர்லாம் பேசிக்கிறாங்க அவங்க இதுலேயே. 1,00,000 பேரும் விருப்பம் மனு ஃபில் பண்ணி 10,000 ரூபா கொண்டு வந்து கட்டுவானா? இல்லை 1,00,000 பேரும் எம்எல்ஏக்காக போட்டி போடுவானா? நீங்கள் அந்த 10,000 ரூபா கட்டணும்னு சொன்னீங்களா, அதுவே இன்னும் பாதி பேருக்கு தெரியாது. அப்போ வாடா இது வாங்கினா ஜனநாயகம் டிக்கெட் ஃப்ரீ, இல்லாட்டி அதில் பாதி வேலைன்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று புஷி என்ன சொன்னாலும் மாவட்ட செயலர் செய்வான். அப்போது கூட்டிகிட்டு வானா கூப்பிட்டு வரான். அந்த பஸ்ஸு வச்சு கூப்பிட்டு வரது விருப்பம் உனக்கு எங்கேயா பார்த்துக்கிறீங்களா? பாவம் அந்த செடி கொடிலாம் வளர்த்து இந்த இரும்பு இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த கும்பல் போய் உக்காந்து எல்லாம் அடிச்சு கண்டம் பண்ணிடுச்சு. 11 செக்டார்லேயும் டிராஃபிக் ஜாம். வண்டிங்களை விட்டு அந்த குடியிருப்பு வாசிகள் ஓட்டை போட மாட்டான். ஊரில் சொந்தக்காரன் தான், அவனுக்கும் ஃபோன் பண்ணி நீ யாருக்கு வேணால் போடி, இவனுக்கு மட்டும் போடாதன்ற அளவுக்கு வெறித்தனத்தை ஏற்றி விட்டாங்க. அப்போது ஒரு விருப்ப மனுவில் கூட இவர்களுக்கான ப்ரொசீஜர் தெரியல இல்லை. அதுலேயே இந்த சில்லுண்டி வேலை பண்ணுறது எப்படி, ஆளுங்களை கூட்டுவா, சீனை போடு, இந்த இது மாஸ்க் காட்டுன்னு. இந்த மாஸ்க் காட்டுற வேலையே இருக்குது தெரியுமா? அது இன்னொன்று பாருங்கள், நேற்று வட சென்னையில் தகராறு. என்னுடைய இது என்னென்னா, ஏன் சர்வே எடுக்கக்கூடாதா? அரசியல் சட்டத்தில் ஏதாவது சர்வே எடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கா? இல்லை கிரிமினல் லாவில் எதாவது இருக்கா? இல்லை திமுக சட்டத்தில் மற்றவங்களாம் வரக்கூடாது, நீங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும்னு எதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. எதுக்கு தடுக்கிறீங்க? இந்த பக்கம் வந்தால் எடுத்து என்னையா பண்ண போகிறீங்க? நாளைக்கு தேர்தலுன்னா இன்னை வரைக்கும் போய் சர்வே எடுத்துன்னு இருப்பீங்களா? என்ன பழக்கம் இது? மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் போய் அடி வாங்குறீங்கன்னா இன்னும் ஒரு ஃபேமஸ் ஆகும். இதுதான் இவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. தாவேக்கால இன்னை வரைக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன இலக்கு. இதை பாருங்கள், அவர் இந்த ஏர் மார்ஷல் மாதிரி அட்டென்ஷன் அவர் கூட்டார், ஒரு மிலிட்ரிக்காரை கூட்டார், அவர் குச்சி வச்சிக்கின்னு அப்படி போன்னு அடிச்சிக்கின்னு அடிக்கிறதுலாம் அவர் நிற்கியா அங்கே நிற்பியா, யாரை காப்பாற்ற போகிறோம் தளபதியை, யாருக்காக வந்திருக்கிறோம் தளபதிக்கு, சாப்பிடுவாயா சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிப்பியா குடிக்க மாட்டேன், இப்படிலாம். அங்கே மலை மேலே நிற்க சொல்லுவோம், நிற்பியா என்ன சம்பல் பள்ளத்தாக்கலையா போய் கூட்டம் நடத்துறீங்க? இந்த குதிரையில் வருவான சோலை படத்தில் வந்து துப்பாக்கியில் டமால்னு சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி மலை மேலே நின்று துப்பாக்கி கொடுத்து நிற்க வைக்கிறீங்களா? இல்லை இவர் எங்கேயாவது ஆப்கானிஸ்தான் போகிறாரா? இல்லை வர்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதியா? என்னன்னு கேட்டால் விஜய்க்கு பாதுகாப்பான். யார்கிட்ட இருந்துப்பான்னு கேட்குறா பார்த்திபன் சொல்கிறார், இது பொதுமக்களுக்கான கூட்டம் இல்லை, எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரிலாம் 5000 பேரை நாங்கள் அந்த அரங்கத்தில் இந்த கூட்டம் நடத்த போகிறோம். அப்போ உங்கள் கட்சிக்காரன்ட்டு உங்கள் கட்சி தலைவரை காப்பாற்றுறதுக்கு இந்த பரேடு. அதான் இப்போ நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். வாங்க, இப்போ தான் அணில் வெளியே வருது, சொல்லுங்கள். இப்படிப்பட்ட கட்சியோட காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சு 60-70 தொகுதிகளில் இம்பேக்ட் ஏற்படுத்திடுவாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்கிறீங்க தாவேக்கா இன்னும் வரைக்குமே அவங்க வந்து அரசியலில் வந்து பெருசாக வந்து லேர்ன் பண்ணலன்னு சொல்கிறீங்க. காங்கிரஸ் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரும் வாய்ந்த கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பூத் லெவலில் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட 2 கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து இங்கே வந்து ஓட்டை வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கன்னு புத்தகான்னு ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னான்னு ஒரு வார்த்தையை நான் யூஸ் சொல்லுங்க சார். அதான் சார் புத்தகான்னா என்னன்னா, குழந்தைங்க நடக்குது இல்லை, நடக்காதுன்னு நினச்சிட்டு நடந்து போயிடுன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி தாவேக்காக ஒரு தொகுதிக்கு குறைந்தது 30,000-40,000 வாக்குகள் இருக்குது, புரியுதா? அப்போ அந்த 20,000-30,000 வாக்குகளோட இவங்களுடைய வாக்கு சேரும் பொழுது சும்மாவாவது அதை பிரச்சாரம் பண்ணுறாங்களோ இல்லை அதில் தப்பு பண்ணுறாங்களோ, ஏதோ ஒரு வேட்பாளரை போட்டுட்டு ஏதாவது பண்ணி அந்த இடத்துல 30,000ன்றது 50,000 60,000 ஆகுது வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே 55,000, இவங்க 50,000னா அந்த இடத்துல ஜெயிச்சிருவாங்க லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு 10 தொகுதி ஜெயிச்சாலுமே லாபம். அதிமுக வாக்குகளை தாவேக்கா டச்சே பண்ண மாட்டாங்க, பிரிக்கும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு எங்கேருந்து பெரிய இழப்பு வரும் அப்படின்றதான் கணக்கு. சிறுபான்மையினர் வாக்கு அதிமுக ஒன்றும் போகிறது இல்லையா, 13%. அவ்வளோவும் திமுக வச்சுக்கிட்டு இருக்குது. காங்கிரஸும் இந்த சைடு வந்துட்டால் நீங்கள் என்ன அந்த சிறுபான்மை மக்களுடையது அப்படியே நகரும். ப்ளஸ் விஜய் ரசிகர்களுடைய வாக்கு, பெண்கள் வாக்கு, இது எல்லாம் விஜய்க்கு அந்த டீமுக்கே ஒரு உற்சாகம் வருமா வராதா? நீங்கள் சும்மா சுற்றிட்டு இருக்கிறவனுக்கு காங்கிரஸ் இவங்களாம் வந்துருந்தா ஒரு உற்சாகம் வரும்ல. யாருக்கு லாபம் சார்? தாவேக்கா கூட ஓரளவு காங்கிரஸ் பண்ணாலும் காங்கிரஸுக்கு லாபம் அதிக லாபம். 2 பேருக்குமே லாபம், 2 பேருக்குமே லாபம். நஷ்டம் யாருக்குன்னு கேளுங்க, அதுதான் மேட்ரு.
எனக்கு ஒரு கண்ணு போகுது, காங்கிரஸுக்கு ஒரு கண்ணு போகும். அதாவது 18 எம்எல்ஏ வச்சுக்கிறதுல 5 எம்எல்ஏ வரலாம், இல்லை 0 கூட வரலாம். ஆனால் டிஎம்கே ஆட்சி இழக்கலாம், முற்றிலும் தொகுதியிலேருந்து கீழே போயிடலாம், எதிர்கட்சி கூட யாருன்னு வந்துற மாதிரி கூட ஆயிடலாம், அந்த மாதிரி போகும். ஆனால் காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ் எகுரும். இன்னொன்று, காங்கிரஸ் ஒரு தீர்மானகரமான சக்தியாக மாறிடும். காங்கிரஸ் தாவேகா ஒரு கூட்டணின்னா அது ஒரு பெரிய இது இல்லை. இன்றைக்கி இல்லைனாலும் 2031. சரி, ஓகே சார். அப்படியே இப்போது அதிமுக பக்கம் வருவோம். அதிமுக என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக தாண்டி பெரிய கட்சிகளும் பாமக பெரிய கட்சியாக தெரியலையா? அங்கேயே 2 ஸ்பிளிட் ஆகி தான் சார் வந்து ஸ்பிளிட் ஆனதுனா கட்சி சின்னம் கட்சி இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? அதிக 90% பேர் யார்கிட்ட இருக்காங்க? மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள். அதுதான் கணக்கு. அதனால் அதிமுக கூட்டணியில் வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது, இம்பாக்டாக இருக்குது. நீங்கள் டிடிவி வந்தார்ல, அதெல்லாம் பெரிய பலங்க, உளவியல் தாக்கமா. இவங்க என்ன சொன்னாங்க சார்? உளவியல் தாக்கம் நீங்கள் வந்து டிடிவி வந்துட்டாருன்னு சொல்லி சொல்கிறீங்க. அமமுக ஆரம்பித்ததே எதுக்காகன்னா எடப்பாடி பழனிசாமியை அதிமுக எல்லாம் டிவி டிபேட்டில் உட்காந்து பேசலாம். கீழ்மட்டத்தில் இன்னும் நிர்வாகிகள் எப்படி வந்து உற்சாகமாக வந்து செய்வாங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. டிடிவி தினகரன் நினைஞ்ச உடனே அதுலேருந்து முக்கியமான ஆட்கள்லாம் வெளியே வராங்க. எத்தனை பேர் இவங்க நீக்கினாங்க? ஏங்க டிஎம்கே சில வேலைகள் பண்ணுவாங்கல்ல, உள்ளே இருந்த ஆளுங்களை பிடிக்கிறது எல்லா வேலையும். ஒரு பக்கம் சசிகலா ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பக்கம் அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்க. அதை விட்டுருங்க. இது வரைக்கும் வராத ஆள் இன்றைக்கி வந்துட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அது பண்ண போகிறேன்னா அது கடலில் கலைச்ச பெருங்காயம் மாதிரி போயிடும். இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க இல்லாத அதிமுக தென் மாவட்டங்களில் ஒன்றும் இல்லை, பலம் இழந்து விட்டார்கள்னு. அதில் பெரிய ஆள்னா டிடிவி தான். அப்போ டிடிவி உள்ளே வந்த பிறகு அந்த நிலைமை மாறுது. இவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அந்த நரேட்டிவே இவங்களே அடிப்படுறாங்க. வந்துட்டார், பலமாக ஆகுது அப்படின்றது. ஓபிஎஸ்சி இப்போ வரைக்கும் சங்கு சக்கரமாக சுற்றி நிற்கிறாரு. அவர் ஏதாவது ஒன்று போனில் இழுத்து போடுவாங்க. இல்லை சார், நான் ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு இது என்ன, இப்போ வந்து தாவேக்கா வந்து திடீர்னு திமுக கூட நாங்கள் இணைஞ்சி இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கரம்டா, தாவேக்கா திமுக இணைஞ்சுன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தான ஒரு கூட்டணின்னு தோணும். ஆனால் கீழ்பட்டத்தில் இருக்காங்களே நிர்வாகிகள், தாவேக்கா தொண்டர்களாகட்டும், அதே போல் திமுக தொண்டர், நேற்று வரைக்கும் போட்டு அந்த கிழிச்சிங்க, ஊழல் கட்சி, அந்த கட்சி, நீங்களாம் வந்து வாரிசு அரசியல் அது இதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி திடீர்னு இணைஞ்சிட்டு நீங்கள் வந்து கூட்டணி இம்பாக்ட் ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா, இதே போல தான் டிடிவி தினகரன் நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை வந்து எங்கள் எதிரி இல்லை, அவர் துரோகி அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி பல்வேறு விமர்சனம், அவர் வந்து கூட்டணியிலிருந்து அவர் முதல்வர் வேட்பாளர் இருக்கக்கூடாது, அப்போ மட்டும் தான் இணையவன்னு சொன்னாங்க. ஏதோ பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ நாளைக்கு வந்து கூட்டணியில் இணைஞ்சதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களோ இல்லை வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த மக்களோ இதெல்லாம் உண்மை. சேர்ந்த பிறகு 2 பேருடைய ரியாக்ஷனும் அதற்கு பிறகு 2 பேர் பேசிக்கிட்ட விதம் இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. ரொம்ப நாள் பேசாமல் இருப்பான், இவன் அவனை திட்டிருப்பான், அவன் இவனை திட்டிருப்பான். டிடிவியே அது பதில் சொல்லிட்டாரு. பிரிஞ்சிருந்தப்போ பல விஷயங்கள் பேசுவேன். நீ சேர்ந்த பிறகு எப்படி அதோடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் பிரிஞ்சு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கல்யாணம் இருக்கும், இவங்க போய் பதிரிவாங்க, நீ அவருக்கு சொன்னாதான் அப்படின்னு ஒன்று. அது சொன்ன பிறகு வர அந்த உறவு இருக்குல்ல, அது பயங்கரமான ஒரு அஃபெக்ஷனாக ஒரு இதுவாக மாறும். நீங்கள் சொன்ன நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணம் நான் சொல்லிடுறேன், அப்புறம் தானே அதுவும் உதாரணம் சொன்னால் தான் நம்புவீங்க நீங்களாம். விஜயகாந்துக்கு குடிகாரர் விஜயகாந்த், பெரிய குடிகாரர் விஜயகாந்த். ஆமாம், இவங்க தான் ஊற்றி கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு சண்டை அதிமுகவுக்கும் விஜயகாந்துக்கும் அவ்வளோ சண்டை. 2011 இவர் கூட போய் நான் கூட்டணி வைக்கிறதா அப்படின்னு ஜெயலலிதா முறுக்குறாங்க. ஷோ போன்றவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு வீழ்த்தணுன்னா இவரை கூட்டினா வந்தால் தான் நல்லதுன்னு. விஜயகாந்துக்கும் அந்த சங்கடம் இருந்தது. அவ்வளோ திட்டோம், அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணது ஜெயலலிதாவை, கலைஞரையும். ஆனால் 2 பேரும் கூட்டு சேர்ந்தாங்க. அன்றைக்கி என்ன தொண்டர்கள் உற்சாகமாக தான் இதாகி வெற்றி கூட்டணியாக அது மாறிச்சு. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சார். இப்போ இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைஞ்சிட்டாங்க, இதை வந்து அவங்களே பழசெல்லாம் மறந்துட்டு சேர்ந்துட்டாங்கன்றீங்க. நான் விருதுநகர் போயிருந்தப்போ அங்கே பொதுமக்கள்கிட்ட போயிட்டு ஒரு சில கேள்விகளை கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து அடுத்து ஏடிஎம்கே சார்பாக இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் ஆகிட்டார், அடுத்து அவருக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து காலை வாரி விட்டு தானே இன்றைக்கி வந்து அந்த நிலமையில் வந்து உட்காந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் வந்து எங்கள் சமுதாய மக்கள் எதுக்கு வந்து அவருக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற வந்து அவங்க வந்து கேட்டதும் சாதாரணமாக சொல்ல, அவங்க வந்து பயங்கர கோவமாக என்கிட்டயே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிச்சிட்டாங்க, ஓகே எடப்பாடி பழனிசாமி நம்ம ஓட்டு போடலான்ற மைண்ட் செட்டுக்கு அந்த மக்கள் வருவாங்களா ஃபர்ஸ்ட்? அந்த கேள்வி தானே இருக்கு. ரொம்ப ஜாலியாக நீங்கள் வந்துட்டீங்க, மக்கள் மாறுவாங்களா? நீங்கள் வந்துட்டு மக்கள் இதுதான் உங்களுக்கு தானே பதில் சொல்லிக்கிறாங்க, எங்கள் சமுதாயத்து மக்கள்னு. அப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவரோட போய் சேர்றாரு.
7 எம்எல்ஏ கொடுக்குறாங்க, அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்கன்னா அந்த மக்கள் சந்தோஷமாக தானே ஓட்டு போடுவாங்க. சசிகலா ஓ பன்னீர்செல்வம் 2 பேர் விட்டுட்டீங்களா சார்? நீங்கள் அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து இல்லை இனிமேட்டு அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு 1000 சொன்னா ஒன்று சொல்லணும். தென் மாவட்டங்களில் இன்னும் அவங்களுக்கு சமுதாய ரீதியான வாக்கு. நீங்கள் அதே விருதுநகரில் போய் ஓ பன்னீர்செல்வமா ஒரு பையனுக்கும் என்ன மரியாதை இருக்குன்னு விசாரிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தென் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு கந்து வட்டி, எந்த அளவுக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விசாரிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓ பன்னீர்செல்வம் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இது சும்மா பத்திரிகையில் கொஞ்சம் உருட்டுறது தான். இரட்டை இலை தேர்தல் இதுதான் ஃபைனலாக நிற்கும். நீங்கள் போய் சார் நான் தாவே கலந்து வர்றேன் அதாவது சொல்லிட்டு ஓட்டு யாருக்கு போட்டிங்கன்னா தாவேக்க போடுவேன்னு வாங்க ஜனங்க. விஜய் தாங்க அந்த தடவை வேறு லெவலுங்கன்னும். அதே இது நீங்கள் போயிட்டு நான் டிஎம்கேலேருந்து வர்றேங்க எப்படின்னா உதயநிதி மாதிரி இது கிடையாதுங்க, திமுக தான் ஓட்டணும். ஜனங்களை நீங்கள்லாம் கணக்கே போட முடியாது. இந்த ஜாதியை வச்சு உருட்டுவாங்க தெரியுமா, இங்கே இத்தனை பர்சன்ட் அங்கே அத்தனை பர்சன்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் வடக்கு மாவட்டத்தில் எல்லா எம்எல்ஏயும் ஜெயிக்கணும். இது எல்லாமே ஒரு சின்ன ஃபேக்ட்டு. 10 விஷயம் உதவும் போது இது ஒரு விஷயம். ஏடிஎம்கேக்கு பெரிய மைனஸாக 2021 தேர்தலில் வந்ததுக்கு காரணம் ஒன்று ஓபிஎஸ் உடைய இயலாமை. அவர் திட்டமிட்டு காலி பண்ணுற வேலையை பண்ணார், எந்த இதுலேயுமே ஒர்க் பண்ணல. 2வது 10.5% அந்த கடைசி நேரத்தில் பாமக அறிவித்தாங்க. அது ஒரு பெரிய ஃபேக்டாக இவங்க பிரச்சாரமாக கொண்டு போனாங்க, அது எதிரொலிச்சது. அதற்கு பிறகு பல விஷயங்கள் மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி இது திமுக கட்டமைக்குது, இவங்க இந்துக்கான கட்சி அதுக்கான கட்சின்னு அப்படி கிடையாது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைச்சுன்னா இப்போ தாவேகா வந்து இப்படி டிஎம்கே எப்படி அடிக்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. இன்னொரு பிரச்சனை அதே மாதிரி பிஜேபியும் வந்து காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்து பயங்கரமாக அடிப்பாங்க. அது ஒரு பலம் வரும். இன்னொன்று டிஎம்கேக்கு என்ன பிரச்சனைனா ஒரு சேர 2 பேருக்கிட்டே சண்டை போடுற மாதிரி ஆகிடும். இப்போ ஜாலியாக சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு ஸ்லீப்பர் செல்லை விட்டு நீ ஏடிஎம்கே அடி, நாம் தமிழர் கட்சி அடி, நாம் தமிழர் கட்சி இவங்களை அடிக்கிறாங்க, ஏடிஎம்கே இவங்களை அடிக்கிறாங்க. இவங்க தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேள்விக்குறியாக மாறிடும். அப்போ 2 பேரை சமாளிக்க வேண்டிய பிரச்சனை அதே ஏடிஎம்கே இருக்கும். ஆமாம், 2 பேர்த்து சமாளிக்கணும் எல்லாத்துக்கும். ஆனால் இவங்கள பெருசாக இல்லைல்ல. இப்போ ஒரு கட்டத்து மேலே தாவேக்கா இங்கே திரும்பிக்குவாங்க. டிஎம்கே எடுத்து தான் பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். நான் ஆளுங்கட்சி தேர்தல் ஆளுங்கட்சி எடுத்து பேச வேண்டிய வந்துடும். அவங்க ஓங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்து மேலே இவங்களை தொட வேணான்னு முடிவு பண்ணான்னு என்ன கற்றுனாலும் அங்கே எடுப்படாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. பிரிஞ்சு காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்னா அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க ஆட்சியை தான் அடிப்பான். அப்போ இதுக்கும் பதில் சொல்லணும். ஏடிஎம்கே ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்கோம், 2க்கும் பதில் சொன்னால் தான் டிஎம்கே ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த நிர்பந்தத்துக்கு டிஎம்கே ஆளாயிடும். திமுக தான் ப்ரெஷரு. இப்போ அதிமுக பாருங்க, ஏங்க இதெல்லாம் கேள்வி போவாதுங்க காங்கிரஸ். நீங்கள் ஏங்க அவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இது எதுவுமே நடக்காது. நான் நடந்தால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்கிறேன். நான் நடந்தாலும் திமுக கேடு. அதனால் நடக்கலையா சார்? நடக்கலைன்னா சீட்டு ஓரளவு 25 சீட்டுக்கே வந்து ஓகே சொல்லிட்டாங்க காங்கிரஸ். சரி உங்க கூட 25 சீட்டுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க. இல்லை நான் கேட்குறேன். நானும் இது நீங்கள் சொன்னீங்களே நடக்காதுங்க ஓகே சொல்லிட்டா அந்த கூட்டணி ஒரு வேண்டா வெறுப்பாக தான் இருக்கும். என்ன சார் இப்படி சொன்னாலும் வேண்டாம் சார், அதிகமாக கேட்டாலும். நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? ஜாஸ்தி கொடுத்தா திமுக வெறுப்பு இருக்கும், நீ சாதிச்சிட்டல நீ எப்படி ஜெயிக்கிற பார்க்குறேன்னு. கம்மியாக கொடுத்தா காங்கிரஸ் வெறுப்பாக இருக்கும், ஜெல்லே ஆக மாட்டாங்க. இப்படி பண்ணுறியா பாருன்ற மாதிரி தான் போகும். அதனால் அந்த கூட்டணி அப்படிலாம் எல்லாரையும் அமைக்க வச்சாங்கன்னா சிபிஎம்லாம் இருக்காதுங்க, வெளியே வந்துடுங்க. 6 சீட்டு கொடுத்தா சிபிஎம் நிற்காது, இடதுசாரி நிற்க மாட்டாங்க. திருமாவளவனும் எப்படின்னு செய்வார்னு எனக்கு தெரியாது. அந்த கதைலாம் இப்போ நடக்காது. உங்களுக்கு இப்போ வந்து நோய் உடம்புல பலகீனமான உடம்பு மாதிரி இப்போ திமுக நோய் கிருமி வேலைக்கு அமைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதெல்லாம் முடியாது. அவங்களுக்கு குறிப்பிட்ட தொகுதி அதிமுக ஹெல்த்தியாக இருக்குது. அதிமுக நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது பலகீனமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்கிட்டயே வந்து அதிமுக பற்றி சொன்னோன்னா அதே என்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக சார். தான் இப்போ இன்னும் சீட் ஷேரிங்லாம் இன்னும் வெளிப்படையான ஆரம்பிக்கல. அடுத்த தொகுதி பங்கீடு இதெல்லாம் இருக்குது. அங்கேருந்து வர்ற தகவல் வந்து பெரிய அளவுக்கு மோதல் இல்லாத இதாக இருக்குன்றது தான். இது மோதல் இருந்தால் ஒரு பக்கம் இங்கேயா அங்கேயான்ற ஒரு மாதிரி இவங்கெல்லாம் திட்டத்தை பார்த்தா அங்கே தான் போகிறாங்கன்னு தெரியுது. அதிமுகவா சார்? கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இன்னும் தேர்தல் இன்னும் நெருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல் வந்து இன்னும் நிறையா கேள்விகள் எழுப்புகிறது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகள் பதில் வச்சிங்க. நேரத்துக்கு நன்றி சார். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.